ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அரோரா வந்துட்டு இந்த கனி அதுக்கப்புறம் திவ்யா வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக நல்லா மாற்றுறாங்க. ஏற்கனவே அவங்க கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்காங்க. ஆனாலும் இங்கே வந்து என்னென்னா, இவங்க சைலண்ட்டாக இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையை மூட்டி விடுற ஒரு வேலையை, கோழி முட்டின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமருதீன் அரோரா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட்டு டேலேருந்து அதான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, விஜய் பார்வதிக்கு எப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு வர்றாரோ அதே மாதிரி இப்போ அரோரா கிட்ட போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இதான் உண்மை. அரோரா வந்துட்டு நல்லா ஆனால் நல்லா ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா கமருதீன் வந்துட்டு கமருதீன் கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா ஏன் கண்ணில் தண்ணி வரும்னு சொல்லிட்டு அன்றைக்கி கமருதீனும் விஜய் பார்வதியில் நேரங்கள்லாம் வந்துட்டு எஃப்ஜே கிட்ட அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க. சரிங்களா? இப்போ நேற்று ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுலேருந்து மூஞ்சி கொடுத்து பார்க்குறதில்ல. ஏன்னா அந்த கேஸ்லேயே கமருதீனை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டு கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து பார்வதி ஒரு பக்கம் தோற்றாலும் முகத்திரை கிழிஞ்சது பார்த்தீங்கன்னா யாருது அப்படி பார்த்தீங்கன்னா கமருதீனோடது. அதனால் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு முகம் கொடுத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ரைட். இப்போ என்னென்னா, இப்போ சண்டை நடந்தது பாருங்கள். உடனே வந்து இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, திவ்யா வந்துட்டு அரோரா கிட்ட சொல்கிறாங்க, கனியை உட்காந்துட்டு இருக்காங்க, நான் இது ஒரு ட்ராப்பு, கமருதீன் ஒன்று ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்கான், பார்த்து மாட்டிக்காதன்றாங்க. இவங்க ட்ராப்பா, நான் என்னையை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றாங்க. உனக்கு புரியும், நீ யோசிக்கிற பொண்ணு, யோசின்றாங்க. இல்லை நான் என்ன பண்ண போகிறேன், அவன் ட்ராப்பை வச்சு ஒன்றும் புரியல எனக்குன்னு. இது ஒரு கேமு, நான் சொல்கிறதுக்கு சொல்லிட்டேன்ப்பா அப்படின்னு முடிச்சிட்டாங்க. இதில் கனி என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒரு உயிர் நண்பன்னா நீங்களே சொல்லுங்களேன், ஒரு உயிர் நண்பன்னா உயிரெல்லாம் கொடுப்பான், இவன் என்னங்க பாரு கூட சேர்ந்து உங்களை வந்து கலாச்சிட்ருக்கான், இது எப்படிங்க நியாயம் அப்படின்றாங்க. உண்மைனா நீங்கள் உயிரை கொடுத்துருவீங்க உண்மை நண்பன்னா. இப்போ உங்கள் வீட்டுக்கு இப்போ போக மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு தான் உங்கள் வீட்டுக்கே போவீங்க. இதை நாங்கள் நம்பணும். அப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்ல வேலை, அக்கா தங்கச்சி சொன்னீங்க, உங்கள் ஹஸ்பண்டை பற்றி சொன்னீங்க, உங்கள் குழந்தைகளை பற்றி சொன்னீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இது வரைக்கும் எதுவுமே பேசவே இல்லையோ. அதாவது கிடைக்கிற சான்ஸில் வந்து ஈஸியாக இஷ்டத்துக்கு டைலாக் விட்டுட்டு போகிறது. அந்த பக்கம் பாவம் புலம்பிட்டு இருக்காப்புல கமருதீன். இதில் வேறு இந்த பொண்ணுக்காக என்ன பண்ணுறாரு, நேற்று ஒரு வேலை, அதாவது வக்கீல் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா விஜய் பார்வதிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவர் துரோகம் பண்ண நினைக்கிறாரு. இங்கே இவருக்கே வந்துட்டு 3 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம மனசாட்சி சொல்லும், கண்டிப்பாக இதை பண்ணாத, இது தப்பு அப்படின்னு. அதை மீறி என்ன நடந்துட போகுது, என்ன நடக்க போகுது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த தப்பு கண்டிப்பாக ஒரு நாள் பெருசாகி வெடிக்கும். அதில் நம்ம மாட்டுவோம். இப்போ அதான் பண்ணிட்டுருக்காரு. ஏன்னா இதே கமருதீன் இதே அரோரா கிட்ட வந்து அவ்வளோ கேவலமாக விஜய் பார்வதியை பற்றிலாம் பேசியிருக்காரு. அதிலும் குறிப்பாக அவங்க ரொம்ப வக்கீல் ஃபேமிலியாக இதை வேறு எங்களை சொல்கிறான், எங்கள் ஊருக்காரங்களாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வச்சுட்டு பேசியிருக்காரு. அப்போ இப்போ வந்து விக்ரம் வந்துட்டு இவங்க 2 பேரும் கலாய்க்கிறான்னு சும்மா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய வீக்னஸ் தான் இங்கே தெரியும் விக்ரமுக்கு. ஏன்னா இந்த இவர் வந்து சொல்லிட்டார் ஆல்ரெடி கமருதீன். ஸோ எப்பயுமே இதுதான், நம்ம ஒரு சண்டை போடுறோம், ஒரு 2 பேருக்கு நடக்குதுன்னா சண்டை போடுறம்போது ஒரு சில பேர் வரதான் செய்வாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை கறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவசரப்பட்டு அவங்க நல்லவங்க நினச்சிட்டு நம்ம அதை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு நாள் அதை வச்சே நம்மளை அடிப்பாங்க. இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை வந்துட்டு யார் யோசிக்கிறோன்னா, உள்ளே இருக்கிற அவங்களும் யோசிக்கணும், வெளியில் இருக்கிற நம்மளும் யோசிக்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.